மத்திய அரசின் வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேறியது. இதனைத் தொடர்ந்து வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு எதிராக திமுக சார்பில் மக்களவை கொறடா ஆ ராசா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வக்ஃபு சட்டத்திருத்தம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் இருப்பதாலும் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையை மீறும் வகையில் இருப்பதாலும் சட்டத்திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சீதரப்பநல்லூர் பகுதியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 6 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு சூறைக்காற்று வீசியதால் சீதரப்பநல்லூர் பகுதியில் தென்னை மரத்தின் ஓலைகள் மின்சார வயர் மீது விழுந்தன. இதனால் மின்வயர் அறுந்து கீழே விழுந்த நிலையில் காலை வரை மின் இணைப்பு துண்டிக்கப்படாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் 6 வயதான மாதேஷ் அந்த மின்கம்பியை மிதித்ததால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். சிறுவனின் தாய்க்கு பலத்த காயம் ஏற்பட்டு தகவல் அறிந்து வந்த சிறுவனின் உடலை கைப்பற்றிய காவலர்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மின்வயர் அறுந்து விழுந்தது தொடர்பாக துறை ரீதியிலான விசாரணை நடத்தப்படுவதாகவும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தென் தமிழகம் வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகம், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.